வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வேர்ல்டு கப்ல 27வது மேட்சான பங்களாதேஷ் வர்சஸ் நெதர்லாந்து மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் வியாழக்கிழமை ஆரம்பிக்கும் போது, ஸோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சொன்ன மாதிரி ஈரோ 2024 ஃபுட்பால் லீக் இருக்கு. ஸோ மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃபுட்பாலுக்கு யாருமே பெருசா டீம் கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு சேனலுமே. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வின் பண்ணக்கூடிய ஸ்போர்ட் ஃபுட்பால் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ 51 மேட்ச் நம்ம கரெக்டா பிளே பண்ண போறோம். ஸோ எத்தனை மேட்ச் வின் பண்றோம், எத்தனை மேட்ச்ங்கிற எல்லா இதுவுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் உங்களுக்கு. ஸோ மறக்காம வீடியோக்கும் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கான ஒரு ஆர்வம் வரும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபியூச்சருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஆப்ல இருக்கு. ஒன் பிளேயர் ஃபேண்டசி பாப் ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த மேட்ச்ல இந்த பாப் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் போய் நீங்க ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ஈஸியா வின் பண்ணக்கூடிய மெத்தட்லாம் உங்களுக்கு அவைலபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபியூச்சருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஆப். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்கு, கயானா, அப்புறம் பார்படாஸ் சொல்லி ஒவ்வொரு டாலர்ஸ் சொல்லி ஒவ்வொரு பிச்சில் நடத்துறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு பிச்சை தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பிச் ரிப்போர்ட் சரியா நம்மகிட்ட வந்து கிடையாது. ஸோ அபிஷியலான ரிப்போர்ட் இல்ல. பட் இதுக்கு முன்னாடி இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல ஒன்னு பேட்டிங் ஃபர்ஸ்டும் ஒன்னு பேட்டிங் செகண்டும் 150க்குள்ள 2 இன்னிங்ஸும் 169க்குள்ள 2 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 152 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் பாகிஸ்தான் 135 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ரிப்போர்ட். ஸோ இப்போ வந்து நெதர்லாந்து வர்சஸ் பங்களாதேஷ் பிளேயர் பார்த்துடலாம். ஸோ பங்களாதேஷ் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கான ரெக்கார்டு தான் இருக்கும். நெதர்லாந்துட்ட 2 பேருக்கான ரெக்கார்டு இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான ஸ்ட்ராங்கான சமதளத்துல இருக்கக்கூடிய ஒரு டீமா தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிவிட், மேக்ஸோடனு, விக்ரமன் சிங், ஏங்கல் பிரெட்ஸ், அடுத்து எட்வர்ட்ஸ், பாஸ்லெட், தேஜா நிடம்பனூர், வேன்பிக் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா இதுல வந்து பவுலிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்லெட் பாருங்க 2 மேட்ச்ல 17 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதாவது டாப் ஆர்டர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி 8 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாஸ்லெட் வைக்கலாம். அதே மாதிரி வேன்பிக் 2 மேட்ச்ல 23 ரன் ஸ்கோர் பண்ணி 7 ஓவர் பவுலிங் பண்ணி 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ 2 ஆல்ரவுண்டர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பிளஸ் நம்ம ஃபேண்டசிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதுக்கு அடுத்து நீங்க பவுலிங் ஆப்ஷன் பாருங்க. பேட்டிங் ஆப்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிம் பிரிங்கிள். ஸோ அந்த டீமோட ஒரு மெயின் ஸ்பின்னர் 2 மேட்ச்ல 6 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட். அதுவும் முதல் மேட்ச் தான் 3 விக்கெட் எடுத்தாரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா அவர் விக்கெட் எடுக்கல. அடுத்து பால் மேக்கரன் 2 மேட்ச் ஆடி 8 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட். இவரும் முதல் மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா விக்கெட் எடுக்கல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிங்மா 2 மேட்ச் ஆடி 8 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டாவே இவர் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. 6வது பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமன் சிங் எப்பாச்சும் 1 ஓவர் 2 ஓவர் பவுலிங் பண்ணலாம். அதுக்கு மேல யாரும் பவுலிங் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களும் ஒரு 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை. அதனாலதான் நான் லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா பிரிங்கிள் எடுத்து ஆனா விக்கெட் எடுக்கல. பட் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பின்னர் வந்து கண்டிப்பா நம்ம டீமுக்கு தேவை. அப்படிங்கிறதுனால பாஸ்லெட், வேன்பிக், பிரிங்கிள் இந்த 3 பேருமே எடுக்கலாம். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பிரிங்கிளுக்கு பதிலா எல்லாருமே பால் மீக்கரனோட வர்றதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. மோஸ்டா எல்லா ஆப்போனன்ட்டுமே பாஸ்லெட் எடுத்துருவாங்க, வேன்பிக் எடுத்துருவாங்க, மீக்கரன் எடுத்துருவாங்க பவுலிங் ஆப்ஷன்ல. நம்ம வந்து மீக்கரனுக்கு பதிலா பிரிங்கிள வந்து ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ண போறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மேட்சோடவே வந்து எடுக்கலாம். ஏன்னா 2 மேட்ச்ல 56 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஏங்கல் பிரெட்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஸ்கோர் எடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணதுனால அவரை எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷாண்டோ, ஹரிடாய், சகிஃப் அல் ஹசன் இந்த 3 பேருமே கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல தஸ்கின் அகமது, முஸ்தபிசர் ரஹ்மான், சகிஃப் இந்த 3 பேருமே கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் அட்டாக் பண்றதுனால இந்த 3 பேருமே நல்லாவே விக்கெட் எடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. பட் இந்த மஹமதுல்லா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம சொன்ன மாதிரி
அவரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சரியான பேட்டிங் சான்ஸ் அவருக்கு கிடைச்சதுன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனால மஹமதுல்லா மாதிரி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல இந்த டேங்கின் கசண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 ஒரு வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா இறக்குனாங்க, ஃபுல்லா இறக்குனாங்க. எந்த மேட்சுமே ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பெருசா ஆடி கொடுத்தாரு. சௌமியா சகர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2012 அந்த வாக்கிலே கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, 15 அந்த வாக்கிலே ஆடிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. நம்ம யாருக்கு ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா வந்து அவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ லிட்டன் தாஸ் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா ஐபிஎல் இந்த மாதிரி லீக்ல அவர் ஆடி இருக்காரு. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டீம்ல இருந்து ஒரு 7 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்லெட், 2வது வந்து வேன் பிக்கு, 3வது வந்து பாத்தீங்கன்னா பிரிங்கல், 4வது வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட்ஸ் போங்க, 5வது வந்து நம்ம ஏங்கல் பிரிட்டு, 6வது வந்து மீக்கரன், 7வது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல். பட் இந்த லிவிட்டுங்கிற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல ஒரு ரன் ஸ்கோர் பண்ணாலும் அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த வார்ம் அப் மாதிரி கேம்ல பவுலிங்லாம் பண்ணியிருக்கிறாரு. பட் ஸ்வேரா பவுலிங் பண்ணுவார் என்னால சொல்ல முடியாது. பட் பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்ல ஏதாச்சும் ஒரு டீம்ல அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாச்சும் வீசியா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீம் நம்ம பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சகிப் அல் ஹசன் 3, 4, 5, 6வது வந்து பாத்தீங்கன்னா ஹரிடா, 7வது வந்து பாத்தீங்கன்னா லிட்டன் தாஸ். ஸோ இந்த இவங்களை பேருக்கு ட்ரை பண்ணா போதுமானது. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருக்காங்க. சகிப் அல் ஹசன் ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாரு. பேஸ்லெட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாரு. வேன் பிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாங்க. இந்த 3 பேரையும் தான் உங்க ஆப்போனன்ட் மாத்தி மாத்தி ட்ரை பண்ண போறாங்க. ஸோ இந்த 3 பேர்ல 2 பெஸ்ட் யாருங்கிறத நீங்களே கொஞ்சம் உங்களுக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் நெதர்லாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்பால் லீக் வரப்போது. என்னடா கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு இருக்கு, ஃபுட்பாலுங்கிறானு நினைக்காதீங்க. ஃபுட்பால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே ஈஸியா இருக்கும். டெய்லி 3 மேட்ச் தான் இருக்கு. நமக்கு ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. 3 மேட்ச் மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு 6 நிமிஷம், ஒரு மேட்சுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படின்னா மொத்தத்துல ஒரு 6 நிமிஷம் போதுமானது எடிட் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு. ஸோ அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். மறக்காம எல்லாருமே விஷன் 11 ஆப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்புக்கு நான் பிளே பண்றது அதுல தான் இருக்கும். ஸோ விஷன் 11 ஆப்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்பவே ஜாயின் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல இதாகாதீங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. நம்ம அதுல தான் பிளே பண்ண போறோம் இந்த வேர்ல்டு கப் சீசன் ஃபுல்லாவே. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.